அகத்தியர்க்கு தேவி கருமாரி வேம்பலியின் மகிமை உணர்த்தினாள். இந்த அகத்தியரின் சொற்படி மக்கள் எல்லோரும், தேவர்கள் அனைவரும் கருமாரி தேவியை வழிபட்டார்கள். அவ்வாறு வழிபட்டு அவர்கள் கருமாரி தேவியின் அருள் பெற்ற காட்சியினை தேவி கருமாரி புராணம் கூறுகின்ற காட்சியினை பார்ப்போம் வாரீர். வேம்பிளையால் பிணி தீர்க்கும் வித்தகியே விஞ்ஞான தத்துவத்தி வேத மாறி, வெம்பிளையால் அருங்கோடி சித்தியருள் வகரத்தி வேதாந்த கரிய மாறி, வேம்பிளையால் வாழ்வழிக்க வந்தவளே வேர்க்கண்ணி குண்டலியே கரிய மாறி, வேம்பரசு வெல்வேல் கீழ் எழுந்தருளு உத்தமியே வீரத்தி சரணம் அம்மா. அவள் பாதத்தில் சரணம் அம்மா என்று சொல்லி என்று ஏத்தி கூழ்படைத்தார். கனிவர்க்கம் நனிபலவும் இன்பமுடன் படைத்து போற்ற, கொன்றை அணி சடையாலும் குதுகளித்து நல் ஆடி திங்களினில் கூழ் படைத்தீர். மன்றில் நடம் புரிபவளாய் மகமாயி தேவியலாய் மண்டலியாய் மாறியாகி, இன்று உங்கள் பெரும் பூசை கண்டு உவகை பெற்றேன் என்று இன்னருளை பொழிந்து நின்றாள். ஆம், தேவர்களும் மற்றவர்களும் வந்து பணிந்திட இன்று உங்கள் பெரும் பூசை கண்டு உவகை பெற்றேன், எனது இன்னருளை பொழிந்து நின்றாள் என்று சொல்லி தனது இன்னருளை அவர்களுக்கு அளித்தாள். நாம் கூட கருமாரி தேவியை வேம்பிலையால் வழிபட்டு கூழ் படைத்து நின்றோம் என்று சொன்னால் கூழுக்கு குரம்பாடும் மாறி அவள் கூழுக்கு நமது ஊழை மாற்றுவாள். அத்தகைய கருமாரி தேவியை வணங்கி வழிபட்டு வாழ்க்கையை நலமாக்கிக் கொள்வோம் வாரீர். ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவ சிவ சக்தி கருமாரி.